இப்போது செக்ஷன் 9 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, சார்ஜ் ஆஃப் சிஜிஎஸ்டி ஆன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். பொதுவாக குட்ஸ் அண்ட் சர்வீஸ் முக்கால்வாசி ஜிஎஸ்டிக்குள்ளே தான் வரும். அதில் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அதில் சில, அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு ஜிஎஸ்டிக்குள்ளே வராது, ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண முடியாது. அது என்னென்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னால் பெட்ரோலியம் குரூடு, ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்ப்ரைட்டு, நேச்சுரல் கேஸு, அப்புறம் அவேஷன் டர்பின் ஃபியூயல். இதெல்லாம் எப்போ தான் ஜிஎஸ்டிக்குள்ளே வரும், எப்போ தான் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த டேட்லேருந்து இதுக்கப்புறம் இதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வரும், ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் ஆகும். அது வரைக்கும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. இந்த 5 ப்ராடக்ட்டும் இதுக்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணப்படாது, மற்ற டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறது, அது எப்போ தான் வரும்னா ஃப்யூச்சர் டேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும், அப்படி தான் போட்டிருக்கு. அப்போல்லாம் இந்த 5 ப்ராடக்ட்டும் ஜிஎஸ்டிக்குள்ளே வரும். செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, ஆர்சிஎம் டேக்ஸ் லயபிலிட்டி ஆர்சிஎம் பேசிஸில் பே பண்ணணுங்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசத்தை பார்த்திங்கன்னா, ஒரு சப்ளையர் தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். அதுக்கான கம்ப்ளைண்ட் டேக்ஸ் ஃபைலிங்கில் சப்ளையர் தான் பார்க்கணும். ஆனால் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, சில குறிப்பிட்ட குட்ஸ் அல்லது சர்வீஸை ரிசீவ் பண்ணுறப்ப ரிசிப்பியன்ட் தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படிங்குது. இந்த குறிப்பிட்ட குட்ஸு மற்றும் சர்வீஸு இதெல்லாம் யார் முடிவு பண்ணுறா, இது யார் குறிப்பிட்ட குட்ஸுங்கிறத யார் முடிவு எடுக்கிறான்னு கேட்டால், கவர்மெண்ட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில். இதை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் இஷ்யூ பண்ணுவாங்க, நம்ம அதில் பார்த்தா தெரியும். இப்போதைக்கு செக்ஷனை மட்டும் பார்ப்போம். கவர்மெண்ட் தான் சொல்லும் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் ஆர்சிஎம்மில் தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போது ஆர்சிஎம்மில் பே பண்ணுறப்போ இந்த ரிசிப்பியன்ட் தான் லைபிள் டு பே ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், அதாவது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இதெல்லாம் பே பண்ணுறதுக்கான ஆள். அதே மாதிரி அந்த ரிசிப்பியன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லா ப்ரொவிஷன் கூடயும் இது பண்ணணும். அதாவது இப்போ என்ன சொல்கிற, சப்ளையருக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுறாருன்னா அதுக்குன்னு சில ப்ரொவிஷன் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. அது அப்படியே ரிசிப்பியன்ட்டுக்கு மாறும். ஆர்சிஎம்மில் ஒரு ரிசிப்பியன்ட் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறாருன்னா அவர் சப்ளையராக இருந்தால் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னென்ன விஷயத்தெல்லாம் கம்ப்ளை பண்ணணுமோ அது எல்லாமே அவருக்கு அப்ளை ஆகும் ஆர்சிஎம்மில் பே பண்ணுறப்போ. இது என்னென்னா என்ன சொல்கிறது, இப்போது இது இந்த ரிசிப்பியன்ட் என்ன ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் டேக்ஸு, ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ் ரிலேட்டட் டு தட் சப்ளை, அதாவது ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது ஜிஎஸ்டி 1, 2 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கிளைமிங் டேக்ஸ், ஐடிசிக்கு எலிஜிபிளாக இருந்தால் ஐடிசியும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3 சொல்லுது. செக்ஷன் 9 சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா, அதே மாதிரி தான் ஆர்சிஎம்மில் தான் பே பண்ணணும். ஆனால் இந்த தடவை குறிப்பிட்ட சப்ளையர்கிட்டேருந்து வாங்குறப்போ அதுக்கான டேக்ஸ் ஆர்சிஎம்லேருந்து தான் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அது என்னென்னலாம் அந்த குறிப்பிட்ட சப்ளையர் அப்படிங்கிறத கீழே சொல்கிறாங்க, பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது யார் அதை முடிவு பண்ணுவோன்னு கேட்டால், அதே மாதிரி கவர்மெண்ட்டு ஆன் ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் அதில் தான் முடிவு பண்ணுவாங்க. அது வந்து நோட்டிஃபிகேஷனாக இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் பார்த்தா போட்டிருக்கோம், இந்த சப்ளையர்கிட்டேருந்து வாங்கினா நம்ம ஆர்சிஎம்மில் பே பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா, குறிப்பாக ரிஜிஸ்டர்டு பர்சன் ரிசீவ் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் ஃப்ரம் அன் அன்ரிஜிஸ்டர்டு சப்ளையர். அதாவது இப்போ ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க வந்து குட்ஸோ சர்வீஸோ இல்லை ரெண்டுத்தையும் ஒரு அன்ரிஜிஸ்டர்டு சப்ளைலேருந்து வாங்குகிறப்போ அப்போது இது அப்ளிகபிள் ஆகும். அப்போது டேக்ஸ் லயபிலிட்டி என்ன ஆகும்னா, இந்த அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளையர்லேருந்து ரிஜிஸ்டர்டு ரிசிப்பியன்ட்டுக்கு மாறிடும். இப்போது அன்ரிஜிஸ்டர்டு சப்ளையர்னால் அவங்க டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதோ ஜிஎஸ்டிஆரோ இல்லை பேமெண்ட் ஆஃப் டேக்ஸோ அவங்களுக்கு இல்லை. இப்போது ரிஜிஸ்டர்டான ரிசிப்பியன்ட் இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு தான். இப்போது செக்ஷன் 9 சப்செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, ரிவர்ஸ் சார்ஜ் ஃபார் எலக்ட்ரானிக்கல் காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். குறிப்பாக என்னென்னா, இதே மாதிரி சில குறிப்பிட்ட சர்வீசஸ் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலயமாக சப்ளை பண்ணப்படும் போது சில குறிப்பிட்ட சர்வீசஸ் மட்டும் இந்த ஈகோ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்ன சொல்கிறது சப்ளையர் சர்வீஸாக இது பண்ணப்பட்டு
அவங்க தான் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும், சில குறிப்பிட்ட சர்வீசஸ்க்கு மட்டும். அது என்னென்ன சர்வீஸ் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் மூலயமா நோட்டிஃபை பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷனில். அப்புறம் இது எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும்னா, ஒன்லி சர்வீசஸ் சப்ளை த்ரூ தி ஈகோ மூலியமாக சர்வீஸ் சப்ளை பண்ணப்பட்டிருந்தா. லயபிலிட்டி ஆஃப் ஈகோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த குறிப்பிட்ட சர்வீசஸ் இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, ஈகோ தான் சப்ளையராக ட்ரீட் பண்ணப்படுவாங்க ஃபார் தி ஜிஎஸ்டி பர்பஸ்க்காக. அதே மாதிரி இந்த சப்ளையருக்கு பொருந்தக்கூடிய எல்லா ஜிஎஸ்டி ப்ரொவிஷனும் இதுக்கு பொருந்தும். இப்போ ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது ஈகோவுக்கு. இப்போ அதாவது எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஏதாச்சும் இந்த டேக்ஸபிள் டெரிட்டரிக்குள்ளே ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்கணும். இல்லைனா ஏதாச்சும் ஒரு பர்சன் அந்த ஈகோவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க தான் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு லைபிள், அவங்க தான் பொறுப்பு டேக்ஸ் பே பண்ண. அதே மாதிரி ஈகோ இப்போ ஈகோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸும் இல்லை, ரெப்ரசன்டேட்டிவும் இல்லை. அப்படின்னா அந்த ஈகோ வந்து ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணணும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக. அதே மாதிரி அந்த அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பர்சன் பார்த்திங்கன்னா அவங்க தான் லைபிள் டு பே டேக்ஸ் பே பண்ணால் பொறுப்பான, அது அவங்க தான் பொறுப்பு.